கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு, கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, லாபத்தில் பெரிய ஏற்றம், திருமண யோகம் வந்தாச்சு. சித்திரையில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் கன்ஃபார்ம் ஆகிடும். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் நிச்சயமாக மாசி மாதத்தில் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான ஒரு சிந்தனை இருக்கும். வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறதும் அவர் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் பெரிய ஏற்றம். இந்த மாதம் மொத்தமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியம் தொழிலில் இவ்வளவு நாள் சங்கடங்கள் இருந்தது, நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்தபடியாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிற 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரப்போகிறது. வெளிநாட்டிலிருந்து பார்த்தீங்களேனால் உங்களுக்கு அதாவது இந்த கடல் வாணிபம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க, மருத்துவ சம்பந்தமாக எந்த ஒரு டாக்டரோ இல்லைன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையிறது. இந்த மாசி மாதத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் எந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறக்கும்போது
ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவரே ராசியை பார்க்குறாரு. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போவே சொந்த முயற்சி, அதாவது சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை தவிர பார்த்தோம்னாக்க அங்கே உள்ள பிரகஸ்பதி பகவானையும் அங்காரகன் பார்க்குறார். இது கிட்டத்தட்ட நம்ம குரு மங்கள யோகத்தோட இந்த மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சிவில் ஓரியன்டேஷன் செய்யக்கூடியவர்கள், அதாவது கட்டட வேலை பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு, ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மிக வசதியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர நம்ம பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். அப்போ இதுவரை இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இதுவரை படிப்பில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் ஞாபக மறதியும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் விலகக்கூடியது. அதே போல் செவ்வாயுடைய பார்வை 10ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சூரியன், செவ்வாய், சுக்கிரனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். இதுவரை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் சுயதொழிலில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? சொல்லலாம். இதை தவிர மேஷத்திலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். உயர்கல்வியான ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிப்புக்கு சம்பந்தமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு பிஆர், விசா மற்றும் கிரீன் கார்டு இதில் தடைகளும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர இந்த மேசராசிக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உள்ளது அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே விவரமாக எடுத்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு 1, 5, 9 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுங்கிறது அதாவது 1, 5, 9ங்கிறது திரிகோணம். அந்த திரிகோணாதிபதிகள் 1 குடையவர் 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் ஏறி இருக்கார். அதேமாரி 9 குடைய ஒரு திரிகோணாதிபதியாகிய குரு பகவான் 1லேயே இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கார். அதேமாரி 5 குடைய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டையே 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதேமாதிரி குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதேமாதிரி செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3 பேருடைய திரிகோணாதிபதிகள் 3 பேருமே 5ஆம் இடத்தை 3 பேருமே பார்க்கிற காரணத்தினால இப்போது இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 5ஆம் இடத்தை. அப்போ இந்த பூர்வ புண்ணியமும் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்துக்களில் இருந்தோ இல்லை அவங்க தேடி வச்சுட்டு போனதுகளில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுருங்களேன், அது உங்களுக்கே தெரியாது, டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது தெரியாது, அவர் தாத்தா வாங்கி வச்சுட்டு போனாருன்னு தெரியாது. அதெல்லாம் இப்போ புதையல் மாதிரி கிளம்பி வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம். அதையும் நீங்களும் அது உங்களுக்கு அது தானாக அது எப்படியோ உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அதேமாரி செவ்வாயோட பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஐயா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னாங்க, படிப்பு சம்மந்தம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் பூமி சம்மந்தமாக இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கோ இல்லை இப்போ ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிறதுக்கோ உண்டான காலமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும்.
மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சரி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் மருத்துவ ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்குறார், சனி பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், புதுசாக கடன் வாங்கிறத இல்லாத நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும், என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். சார், ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் இந்த மாசி மாதத்திலரை உங்களுக்கு 19, 20, 21 ஆகிய நாட்கள் வருது. அதாவது 19 சனிக்கிழமை, 20 ஞாயிற்றுக்கிழமை, 21 திங்கட்கிழமை. இந்த 3 நாட்கள்லையும் இதில் இங்கிலீஷ் தேதிக்கு 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 4ஆம் தேதி 11:30 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த நாட்களில் பிரயாணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு போகிறத தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப எல்லாருமே 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால அவங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு அவசியம் இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஐயா, இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் இந்த மாதமான மாசி மாதத்தில் திருமணம் கைகூட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய காலம். புதிய வேலை கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. திருமணமாகி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவாளுக்கு, குழந்தை பிராப்திக்காக பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கும். இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எடுத்த தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் அவரோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது விசேஷம். அதாவது சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உயிர் காரகத்தை கெடுக்குமே தவிர பொருள் காரகத்தில் பெரிய ஏற்றத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தேனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமும் நிச்சயமாக இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது, அப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது அந்த அளவு விசேஷம் இல்லை 7ஆம் பார்வையில். அதனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் உண்டு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதம். அதாவது ஜாக்பாட் அடிக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.